நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க சொல்றோம். அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நாம போட போறோம். அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே 2026 தேர்தல் அறிக்கையை தாரியப்பா. பெண்களை நல்லா கேட்டுக்குங்க தாய்மார்களே, டெல்லியில 2500, இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம். அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும். அசாமில், மத்திய பிரதேசில், மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிக்குது. தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு பக்கத்தில் வந்துடாதீங்க. மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் 2100, டெல்லியில 2500. அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுப்பது தமிழகத்தில்தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய், அதை 200 ரூபாய் ஏத்துறேன், 300 ரூபாய் ஏத்துறேன், இந்த பக்கம் வந்துடாது. உங்கள் முல்லை எடுத்து, உங்கள் முல்லை எப்படி எடுத்து எறிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். மக்களோடு மக்களாக 2026 தேர்தல் களத்தில் நிற்போம். இந்தியாவில் எங்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம்.